ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற கர்த்தருடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிப்பதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஒரு சிறிய தேவ செய்தியை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். வாங்க நம் அனைவரும் சேர்ந்து வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. 6 நாட்கள் வேலை செய்யும்படியாகவும் 7வது நாளை ஓய்வு நாளாக என்னை ஆராதிப்பதற்கும் என் சமூகத்தில் இருப்பதற்கும் இதை விசேஷித்த நாளாக நீர் எண்ணும்படியாக சொல்லியிருக்கிறதுனாலே உம்முடைய ஆலயத்துக்கு சென்று உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆராதிக்கிற பாக்கியம் எங்களுக்கு இருக்கிறபடினாலே அநேகர் இப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லாமல் இருக்கையிலே ஆலயங்களை கொண்டிருக்கிற நாங்கள் இன்னும் அதிக நன்றியோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆலயத்துக்கு போகிறீங்களா? நீங்க இருக்கிற பகுதியில கர்த்தருடைய ஆலயங்கள் இருக்கிறதா? இன்றைக்கு சில இடங்களில் கர்த்தருடைய ஆலயங்கள் மூடப்படுகிறது. ஆலயத்தின் கட்டிடங்கள் இருந்தாலும் ஆராதிக்கிறவர்கள் இல்லை, தேவ ஊழியர்கள் இல்லை. சிலர் நம்முடைய தமிழ் மக்களுக்கு, அந்தந்த தேசத்தில் அந்தந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு நம்முடைய மொழியிலே ஆராதனை செய்கிற பாக்கியம் இல்லை. அது மட்டுமல்ல, சில மாநிலங்களில் சொல்ல போனா சர்ச்சஸ் ஒரு 10-20 கிலோமீட்டருக்குள்ளாக எங்களுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்கிற அநேகர் இன்றைக்கு இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை நாம் நேசிப்போம். எங்க 2-3 பேர் நாமத்தில் கூடுவார்களோ நான் அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்ற ஆண்டவர் கட்டப்பட்ட ஆலயங்களிலே இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய நாமத்தில் கூடி வந்த பந்தல்களில், கொட்டகைகளில், குடிசைகளில், ஆஸ்பெஸ்டர் ஷீட் ஷெட்ஸ்ல, ரெண்டட் ஹால்ஸில் தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும்போது தேவனுடைய பிரசன்னத்தை அங்கே பார்க்க முடிகிறது. நாமே அவருடைய ஆலயம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு அவசியம். ஏனென்றால் அவருடைய நாமத்தில் நாம ஒரு இடத்தில் சேரும்போது அவர் அங்கே இருப்பதினால் நம்மை ஆசிர்வதிப்பார். சங்கீதம் 20 ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்புவாராக. சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நாம ஆபத்து நாளில் இருக்கும்போது, மழை பெய்யாத போது, பஞ்சம் வரும்போது, நோய்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, பிரச்சனைகள் உண்டாகும் போது அவருடைய ஆலயத்திலே அவருடைய நாமத்திலே சேர்ந்து அவருடைய பேர் சூட்டப்பட்ட ஜனங்கள் ஜெபித்தால் தேவன் அற்புதமான பதிலை கொடுப்பார் என்று சாலமோன் ஆலயத்தை கட்டின போது அந்த ஆலயத்திலே ஜெபித்தார். அவர் செய்த ஜெபம், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எப்போதும் அவர்களுக்கு விபத்து வரும்போது, அவர்களுக்கு வியாதி வரும்போது, யுத்தங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது உம்முடைய ஆலயத்துக்கு வந்து அவர்கள் ஜெபிக்கும் போது நீர் அவர்களுக்கு பதில் கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் என்பது இன்றைக்கு நாம தேவனுடைய நாமத்தில் கூடி வந்திருக்கிற இடத்தில் ஆண்டவர் நம் ஜெபங்களை கேட்க, நமக்கு பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி, பாருங்க, நாம ஏதாவது ஒன்று வாங்கணும்னா ஒரு அட்ரஸ் இருக்கணும். நமக்கு வருகிற கோட்டா ரேஷன் வாங்கிக் கொள்ள அந்த ரேஷன் ஷாப்புக்கு போகிறோம். அதுபோல நமக்கு வருகிற போஸ்ட் வாங்கிக் கொள்ள போஸ்ட் ஆபீஸுக்கு போகிறோம். பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக பேங்க்குக்கு போகிறோம். ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு புரிந்தாம இருக்கலாம். எல்லாம் ஆன்லைன்லேயே செய்கிறோமே, எங்க நாம போக வேண்டிய அவசியம் இல்லையே. இன்றைக்கு அதே பழக்கங்க. ஆன்லைன்ல நாங்க ஆராதிக்கிறோமே, ஆலயத்துக்கு போகாவிட்டா என்ன? நாங்க எங்க வீட்ல இருந்தே ஆராதனையில பங்கு பெறுகிறோம் என்று சொல்றவங்க அநேகம் இருக்கிறாங்க. ஆனா பிசிக்கலா, அதாவது நாம தனிப்பட்ட விதத்துல நாம தேவ பிள்ளைகளோடு இருக்கும்போது இருக்கிற அனுபவம் வேற.
நீங்க எங்கேயோ இருந்தாலும் ஆன்லைன்ல பார்க்கிற அனுபவம் வேற. அதிலும் தேவனுடைய காரியங்கள் நடக்கும், ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆனாலும் if you don't have a opportunity, then it is okay. But when the doors are open for you, ஆலயத்துக்கு போக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா, அழைப்பு இருந்தா, நீங்க அங்க போகாம சோம்பேறித்தனமா இருப்பதினாலே பிரயோஜனம் இல்லைங்க. ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது பெரிய அனுபவத்தை பெறுகிறோம். ஏசி எப்படி இருக்கும் என்று மணிக்கணக்கில் விவரிப்பதை விட 10 நிமிஷம் ஏசியில் உட்கார்ந்தா அது எவ்வளவு கூலிங்கா இருக்கும் என்பது அது தானாக புரியுங்க. ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டு, இந்த ஆரஞ்சு பழம் ரொம்ப ருசியா இருக்கு, இது புளிப்பாக சுவையாக இருக்குன்னு எவ்வளவு நேரம் சொன்னாலும் அந்த அனுபவம் உங்களுக்கு வராது. ஆனா உங்க வாயில வைக்கும் போது உங்களுக்கு அதனுடைய சுவை தெரிய வரும்ல. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. மெனி டைம்ஸ் நம்ம தேவனுடைய சமூகத்தில் அநேக நேரம் இருக்கும்போது அநேக முறை என்னுடைய உடல் சிலிர்த்து போவது, என் முடி அப்படி எழுந்து நிற்பது, நன்றியோடு துதியோடு என் கண்கள் கலங்குவது, அப்படிப்பட்ட அனுபவங்கள் எத்தனையோ எனக்கு நடந்திருக்கு. ஏனென்றால் ஆவியானவருடைய அசைவு நம் நடுவில் இருக்கிறதுனாலே. அது மட்டுமல்ல, அங்கே செல்லும் போது அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறாரு, ஆசீர்வாதம் கொடுப்பாரு. 4ஆம் வசனத்தில் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. மன விருப்பத்தின்படி தந்தருளி. ஒரு மன விருப்பத்தோடு தேவ சமூகத்துக்கு நம்ம செல்லும் போது அந்த விருப்பத்தை தந்தருளுவார், அது நடக்கும்படி செய்வார். நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். அன்னால் தேவ சமூகத்தில் ஒரு மன விருப்பத்தோடு சென்றாங்க, எனக்கு ஒரு மகன் வேண்டும், எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று. தேவன் அந்த விருப்பத்தை நிறைவேற்றினார், அவங்களுக்கு தந்தார். எத்தனையோ எத்தனையோ விதங்கள்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்துக்கு நம்ம வெறுங்கையோடு போகும்போது, அப்படின்னா வெறுங்கையோடு ஆலயத்துக்கு போகாதீங்க, ஒரு காணிக்க ஒரு சில்லறை எடுத்துக்கொண்டாவது போங்கன்னு சொல்லுவாங்க. கையில இருக்கிற உன் பணத்தை பார்க்கிறவர் அல்ல தேவன், உன் பாக்கெட்டில் இருக்கிற உன்னுடைய காணிக்கையை பார்க்கிறவரும் அல்ல. உன் இருதயத்தை அவர் பார்க்கிறதுனாலே, உன் இதயத்தில் இருக்கிற தேவையை தேவன் அறிந்திருக்கிறதுனால நீங்க ஆலயத்துக்கு போகும்போது, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், இந்த விஷயத்தில் எனக்கு ஜெயம் வேண்டும், இந்த தேவை எனக்கு சந்திக்கணும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும், இன்றைக்கு எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை வேண்டும், உடல்நல குறைவிலிருந்து சுகம் வேண்டும் என்று விருப்பத்தோடு ஆலயத்துக்கு சென்றால், நீங்க ஆலயத்திலிருந்து திரும்பி வரும்போது அவருடைய சுகப்படுத்தும் கரம் உங்களை தொடுவது, அவருடைய நிம்மதி உங்களை நிரப்புவது உங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். அநேக முறை என் வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமையில உடல்நல குறைவுகள் ஏற்பட்ட போதும் அந்த பலவீனத்தோடையே பலிபீடத்தின் மேல ஏறும்போது நிற்க கூட முடியாதோ என்னமோ, முழுசா தேவனுடைய வசனத்தை சொல்ல முடியாதோ என்னமோ என்ற சந்தேகத்திலே, பலவீனத்திலே நின்றாலும் கூட அங்கே நின்று தேவனுடைய வசனத்தை போதிக்கும் போதே எனக்குள்ளே ஒரு அற்புதம் நடப்பது, மற்றவர்களை விட ஆமேன் என்று சொல்வதற்கு முன் எனக்கு ஒரு சுகம் கிடைப்பது, உற்சாகத்தோடு பலத்தை பெற்றுக் கொள்வதை நான் அநேக முறை என் அனுபவமாக பெற்றிருக்கிறேன். ஆலயத்திற்குள் நாம நம் விருப்பங்களோடு போவோம். ஆலயத்தில் தேவன் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார், நம் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார். எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆலயத்துக்கு செல்லுவது நம்ம பாடல் பாடுவதற்கும் வசனத்தை கேட்பதற்கு மட்டும் கிடையாது, ஜெபிப்பதற்காகவும். 2-3 பேர் எதை கட்டுவார்களோ அது கட்டப்படும் என்றது போல இருவர் சேர்ந்து ஜெபிக்கும் போது, சபையெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆதி சபையில எத்தனை அற்புதங்கள் நடந்ததுன்னு பார்க்கிறோம்ல. சபை மிகுந்த வாஞ்சையோடு ஜெபித்த போது சிறையிலிருந்த பேதுரு விடுவிக்கப்பட்டார். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுதலை செய்தார். இன்றைக்கு கூட சாத்தானின் கட்டுகளில் அநேகர் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, அநேகர் வேதனையில் இருக்கிறாங்க, அநேகர் பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை பாவ கட்டுகள்ல இருந்து, ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து, குடிப்பழக்கத்திலிருந்து, அநேக விஷயங்களுக்கு அடிக்டா இருக்கிறாங்க. இன்றைக்கு பெரியவங்க சின்னவங்க கூட, தேவனுடைய பிள்ளைங்க என்றவங்க கூட தேவனுடைய பிரசன்னத்துக்கு செல்லும் போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது, அதன் மேல் அருவருப்பு உண்டாகிறது. தேவனுடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள இருக்கிற
பலவீனங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். அவர் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். 7ஆம் வசனத்திலே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும்போது எவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் எனக்கு செய்தார் என்பது சாட்சி கொடுக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க புதிய கார் வாங்கிட்டோம் தெரியுமா, நாங்க புது வீடு கட்டிட்டோம் தெரியுமா, புதிய துணிமணி வாங்கிட்டோம் தெரியுமான்னு பெருமையா சொல்லுவாங்க. சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து, காரை குறித்து, வஸ்திரங்களை குறித்து, வீடுகளை குறித்து, தாங்கள் சாதித்த காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. ஆனா நம்முடைய மேன்மை எது? நாம் நம்முடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர் நாமத்தில் எனக்கு இந்த நன்மை உண்டானது, இந்த சுகம் கிடைத்தது, அற்புதம் நடந்தது, இந்த தேவை சந்திக்கப்பட்டது. எத்தனை இருக்கோ கணக்கு பண்றீங்களாங்க? கடந்த வாரத்தில் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்த்தால் நன்றி நிரம்பி வழியுதுங்க. நமக்கு ஒன்று இல்லை என்று கதறும்போது அது தேவனுக்கு எப்படி கேட்குமோ நமக்கு தெரியாது. அழாதே மகனே, நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு 2 மடங்காய் கொடுப்பேன் என்பது போல என் தேவைகளை சந்திக்கிற தேவன், முக்கியமா மினிஸ்ட்ரி விஷயத்துல தேவைகளை சந்திப்பது, அதை நான் அற்புதங்களாக நிஜமா பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். என் தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன், என் தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், என் ஜெபத்தை கேட்டு எனக்கு நன்மை செய்கிற தேவன், எனக்கு எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறாரு. அவரை குறித்தே நம்முடைய மேன்மை. எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீங்க? சிலர் குதிரைகளாம், சிலர் ரதங்களாம், சிலர் உத்தியோகத்தை குறித்தாம், சிலர் ஸ்டடீஸை குறித்து, சிலர் வியாபாரத்தை குறித்து, சிலர் அழகை குறித்து பெருமை பாராட்டுகிறாங்க மற்றும் பலத்தை குறித்து கர்வப்படுகிறாங்க. ஆனால் நாமோ நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவரோ, இவ்வளவா என்னை இவ்வளவு விதங்களில் ஆசீர்வதித்தார் என்று ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது இந்த வாரத்தில் நடந்த அற்புதங்கள், இந்த வாரத்தில் நடந்த நன்மைகளை நீங்க நினைவு கூர்ந்தா அவருக்குள்ளே மேன்மை பாராட்ட அந்த சாட்சியை நம்மை சுற்றியிருப்பவர்களுக்கு சொல்லுவதற்கு, மொத்தமாக சபைக்கு தேவன் செய்கிற நன்மைகள், மொத்தமாய் சபையாக தேவன் ஊழியத்தில் செய்கிற காரியங்களை குறித்து அனைவரும் ஒருமனப்பட்டு தேவனை துதித்து ஆர்ப்பாட்டம் செய்வது எவ்வளவு அவசியங்க. நாம எவ்வளவோ நேரம் ஊழியம் செய்கிறோம் என்கிறோம், எவ்வளவோ நேரம் ஜெபிக்கிறோம் என்று சொல்கிறோம் தவிர, பதில் கொடுக்கிற தேவனுக்கு ஊழியத்தில் கனிகளை பார்க்கும்போது நாம் அவரை குறித்து மேன்மை பாராட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்துக்கு செல்லும் போது கடந்த வாரத்தில் அவர் செய்த காரியங்கள் அனைத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு அவரை துதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவதை நம்ம பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வருகிற வாரங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய நோக்கங்கள் என்ன, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில நான் சாதிக்க வேண்டியது என்ன, நான் நிறைவேற்ற வேண்டியது என்னவென்று நாம் ஜெபிக்கும் போது தேவன் அற்புதமான விதத்தில் நமக்கு நம்மீது தம்முடைய கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். இந்த சங்கீதங்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த 20, 21ஆம் சங்கீதம் கூட இன்றைக்கு வாசித்து தியானிங்க. 21 கூட 1-2 வசனங்கள் உங்களுக்காக வாசிக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பிலே அவர் எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி எதை தருகிறாராம்? மன விருப்பத்தின்படி நம்முடைய மனதில் இருக்கிற ஆசையை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன்! நம்முடைய மனதில் எதையோ ஆசைப்பட்டோம், யாருக்கும் சொல்ல முடியாமல் இருக்கிறோம், யாரையும் கேட்க முடியவில்லை, எதுவும் புரியவில்லை. ஆனால் அந்த ஆசையை பார்த்த ஆண்டவர் நீ கேட்காமலேயே அதை தீர்ப்பதற்கு சக்தியுள்ளவராக இருக்கிறார். அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை நீர் தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை நீர் அளித்தீர். ஆயுள கொடுங்க ஆண்டவர், எனக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை, இன்னும் கொஞ்சம் நாட்களை கொடுங்க, உமக்காக நான் வாழுவேன். என்னங்க, நம்முடைய நாட்களை கணக்கு பண்ண நம்ம கற்றுக்கொள்ளணும்.
ஆயுசை கொடுக்கும்படி கேட்டால் அவர் தீர்க்க ஆயுசை கொடுக்கிறாராம். ஆண்டவரே என்ன ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க என்று எசேக்கியா ஆண்டவரை கேட்டபோது 15 வருடம் ஆயுள கொடுத்தார். அந்த 15 வருஷம் இல்லங்க, என்றைக்கும் இருக்கிற நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அவரோடு கூட இருக்கிற பாக்கியம், பரலோகத்திலே யுக யுகமா என்றென்றைக்கும் அவரை ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை நாம் பெறுவதற்கு தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நம் விண்ணப்பங்களை தெரியப்படுத்தணும். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்த அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஜெபங்களை கேட்கிற தேவன் நீர். உம்முடைய ஆலயத்திலிருந்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், எங்கள் மன விருப்பங்களை தீர்க்கிற தேவன், எங்கள் இதய வாஞ்சைகளை அறிந்த தேவன், எங்கள் பட்சத்திலிருந்து அற்புத காரியங்களை செய்ய ஆசையுள்ள தேவனா இருக்கிறீர் என்று நம்பி உம்மை துதிக்கிறோம் அப்பா. யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அவரை ஆராதிப்பதற்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் கல்வரி சர்ச்ல நடக்கிற தமிழ் ஆராதனையை உங்களுக்கு லைவ் கொடுக்க நாங்க முயற்சிக்கிறோம். உங்க சபைக்கு நீங்க போயிட்டு வந்த பிற்பாடு உங்க அனுகூலத்தின்படி நீங்க பார்த்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே அனுதின தியானத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.